தனலட்சுமி, ஜெயலட்சுமி, சுபலட்சுமி, சூப்பர் பம்பர் குலுக்கல். உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாருடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். இந்த பாண்டியம்மா ஒரே ஆளு ஒட்டுமொத்த காலேஜையும் சேர்த்து கொளுத்தி தள்ளிடுவேன். எவனாவது என் தங்கச்சிய பார்த்தா உள்ள போ. இன்னும் மாமா வரலையே. அத்தி அத்தி அத்தி, உங்களுக்கு ஆசை வருமா வராதா சொல்லுங்க. சந்தோஷ் ஹல்வா, இதுல சுகர், கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸையும் சேர்த்திருக்கேன். ஆக்சுவலா அவங்க காமெடி பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட். மாமா மாமா இந்த பூ வச்சிருக்கேன், நல்லா இருக்கேனா? தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலைய பிச்சுக்க வைப்பேன். ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். சச்சின் பேசின விதம், என்னை இக்னோர் பண்ண விதம், அவன் சிரிப்பு கியூட், ஜஸ்ட் கியூட். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ரோஜா பேசுறதா ரொம்ப ரசிச்சு பாப்பாங்க. என்னயா சைட் அடிக்க வந்தாப்ல சைடு வாங்கி நிக்கிற? நான் மேட்ரு கார குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, தக்காளி குழம்பு, புளி குழம்பு, இந்த குழம்பு தூள் எல்லாம் கொடுங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு புதுதில்லி செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்பாரத்திலிருந்து 10 மணிக்கு புறப்படும். 3 குழந்தைங்க பெத்துக்கணும். பாக்குறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை பார்த்துட்டே இருக்கணும். ஹலோ ஆல், ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இவங்களை இன்டர்வியூ பண்ண போகிறதில்ல. பல நாயகிகளுக்கு குரல் கொடுத்த நாயகினே சொல்லலாம். எஸ், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஜெயகீதா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எவ்வளோ மூவிஸ், எவ்வளோ வாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே வேரியேஷனாக கேட்க போகிறோம் ஒன்னொன்னுத்துலேயுமே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஃபேவரட் டைலாக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே ஃபேவரட், எல்லாமே ஃபேவரட். அப்போ நான் என்னோட ஃபேவரட்லேருந்து போயிடுறேன். ஸோ சம்திங் மூவியில் நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த மிஸ்கிஸ் சந்தோஷ் அந்த டைலாகு ஸோ எங்களுக்காக ப்ளீஸ். சந்தோஷ் ஹல்வா, இதுல சுகர், கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸையும் சேர்த்திருக்கேன். அந்த டைலாக்ல இப்போ வரைக்குமே எல்லாருமே அந்த யாரெல்லாம் சந்தோஷின் பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த டைலாக் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த டைலாக் பேசலாமா? சீரியல்ஸ்லயுமே நீங்க உங்களோட பிரசன்ஸ் நாங்க பார்த்துருக்கோம். அண்ணாமலையில தேவதர்ஷினி. ஆக்சுவலா அவங்க காமெடி பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. செம்பருத்தி பூவை வச்சுட்டு ஸ்பீக்கர் பூ அது ஒரு நல்லா இருக்கும். மாமா மாமா இந்த பூ வச்சிருக்கேன், நல்லா இருக்கேனா? பாருங்க மாமா, உங்களுக்கு பிடிக்கும் தான் வச்சிருக்கேன் மாமா. நைஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு. இதை நான் அடிக்கடி போட்டு கேட்க போறேன் வீட்டுக்கு. ஓகே, அடுத்தது கண்டுகொண்டேன் ஐஸ்வர்யா மேம். அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த டைலாக் பேசலாமா? தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலைய பிச்சுக்க வைப்பேன். ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். சச்சின் மூவி இப்போ அகைன் ரீரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் பிபாஷா மேம்க்கு நீங்கள் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ கேன் யூ ப்ளீஸ்? ஹாய் ஷாலினி, ரைட்? சச்சினை நீ விரும்புறியா? யார் சொல்லணும்? என்னடா அது இதுப்புன்னு கேட்குறாளேன்னு பார்க்காத. பொண்ணுங்களோட குணமே அதான். 100 பேர் நம்மளை பார்த்தாலும் ஒருத்தர் பார்க்கலன்னா நம்ம மனசு அவன் பின்னாடி தான் போகும். என்னமோ தெரியல, சச்சின் பேசின விதம், என்னை இக்னோர் பண்ண விதம், அவன் சிரிப்பு கியூட், ஜஸ்ட் கியூட். லாஸ்ட்ல அந்த ரஸ்கி, அதுல அந்த பிஜிஎம்மே நல்லா இருக்கும். நைஸ் நைஸ், சூப்பர் மேம். அடுத்தது ரொம்பவே நிறைய ஃபேமஸான டைலாக், எனக்கு பிடிச்ச டைலாக் உயிரோடு உயிராகல ரிச்சா மேம் டைலாக். அது லவ் உல்டாவா சொல்றது. ஸோ அதனால அது கொஞ்சம் அது ஹைலைட் ஆச்சு. ஒரே ஒரு தடவை போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன், அடி பிச்சிட்டாங்க பா. நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன், நான் அதுக்கு தயாரா வந்திருக்கேன். உண்மையை சொல்றதுக்கு இன்றே கிக்லிதக்கா இக்கனை நூனா, நான் உன்னை காதலிக்கிறேன். வாவ், சூப்பர் மேம். நான் உன்னை காதலிக்கிறேன்னு தான் ரிவர்ஸா சொல்லிருப்பாங்க. எப்படி நீங்க ஸ்டார்டிங்ல அது சொல்றப்ப உங்களுக்கு வந்துச்சா? அது கிக்லி வரவே இல்ல. இன்று கிக்லி தக்காலமா இக்லி தக்கான்னு வந்துட்டு இருந்தது. ஓகே, அது ஹீரோயினோட மாம் தான்
டைரக்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபாரதம் பாஞ்சாலி அவங்களோட வாய்ஸ் நீங்களும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எங்களுக்காக ஒரு ஃபேமஸ் டைலாக் அதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மகாபாரதத்தில் ஒரு க்ரைங் போர்ஷன் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டர்னாக நிற்கிற ஒரு போர்ஷன் ஒன்று, 2 போர்ஷனாக பேசி காட்டுறேன். ஓகே, அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு க்ரைங். ஓகே. நான் என்ன தவறு இழைத்தேன்? இந்த அவல நிலைக்கு நான் ஏன் தள்ளப்பட்டேன்? நடந்த நிகழ்வுகளில் அனைவரும் அவரவர் தர்மம் பற்றி சிந்தித்தீர்கள். ஆனால் தம்மில் எவரும் பாஞ்சாலியின் நிலை பற்றியோ, பாஞ்சாலியின் அதிகாரம் பற்றியோ, பாஞ்சாலியின் எண்ணங்கள் பற்றியோ எண்ணி பார்க்கவில்லை. இது வந்து கிரைம். இன்னொன்னு அந்த துயில் உறிஞ்சதுக்கு அப்புறம் வர அந்த எமோஷன். என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி, என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் இந்த கியூட்டா குட்டியா சைலண்டா பேசுறீங்களா? அதான் உங்க வாய்ஸா? ஓகே பா, அப்படி இருக்கு கேட்கும் போதே. இல்ல சி, நான் வந்து ஏன் இப்படி குனிஞ்சுக்கிறேன்னா, ஐ கிரியேட் தட் விஷுவல் இன் மை மைண்ட். ஏன்னா அந்த இதுக்கு போனாதான் அந்த ஃபீல் எடுக்க முடியும். அதனாலதான். ஸோ அடுத்து வந்து கந்தா கடம்பா கதிர்வேலா ரோஜா மேம் டைலாக் பயங்கரமா ரகடா இருப்பாங்க அதுல. அண்ட் அவங்களுக்கு அந்த வாய்ஸ் செம்ம சூட் ஆச்சுனாலாம் சின்ன வயசுல இது இவங்க வாய்ஸ் தான் போல இருக்கு, அவ்வளோ ஆப்டா இருந்தது இல்லையா? ஸோ எங்களுக்காக அந்த டைலாகும் மேம். ஃபீல்ட்லேயே ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நான் ரோஜாக்கு பேசினது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆப்டாக அவங்களோட ரகட் வாய்ஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணியிருப்பேன். ஒரிஜினலாகவே அவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் பேஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி. அண்ட் அவங்களோட ஆக்டிங் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர கேர்ஃப்ரீயாக அந்த மாதிரி இருக்கும். எல்லா இதுலேயுமே ஒரு ரொம்ப ஃபெமினைன் டச் இல்லாம கொஞ்சம் மெலிஷ், கொஞ்சம் அந்த ரகடா அந்த மாதிரி. அந்த வாய்ஸ்லயுமே அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு ஒரிஜினலா. ஸோ அந்த வாய்ஸை எடுத்து நான் டப் பண்ணதுனால எவ்ரி ஒன் வேர் லைக், அவங்களுக்கு வந்து என்னன்னா நான் ரோஜாக்கு பேசுறதா ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த அவங்களோட ஆக்ஷனோட அப்படி சிங்க் ஆயிடும். ஐ டு லவ் இட். ஓகே, ரோஜா மேம் வந்து பேசிருக்காங்களா உங்ககிட்ட? அப்ப கேட்டிருக்காங்களா இந்த வாய்ஸ்ல என் வாய்ஸ் வந்துச்சு கேட்டிருக்காங்களா? ஓகே. செல்வமணி சாரோட அந்த பொட்டம்மன் கூட 2 ரோஜா இருக்கும். ஒரு ரோஜா வந்து கொஞ்சம் ஆம்பளை மாதிரி, அந்த மந்திரவாதி வந்து மாறி அவங்க வந்து இறந்துருவாங்க, ஆவி ரோஜா. ஓகே. சோ அந்த நார்மல் ஆவி ரோஜா வந்து பார்த்தா ரொம்ப ஃபெமினைனா பேசியிருப்பேன். அந்த மந்திரவாதி வந்து ரோஜாவா வரும்போது கொஞ்சம் ரகடா பேசியிருப்பேன். என்னயா சைட் அடிக்க வந்தாப்ல சைடு வாங்கி நிக்கிற? என்ன மேட்ரு? சாப்பிட வந்தேன்னா பந்தாவா பெஞ்ச்ல குந்து என்ன ஓணும்? மீன் சைடு ஐட்டம், மெயின் ஐட்டம் என்ன ஓணும்? இட்லி, தோசை, பரோட்டா, முட்டை பரோட்டா என்ன ஓணும்? இந்தா என்னப்பா மீன் பார்த்து ஜொல்லு விடுற, துண்ணுப்பா. முள்ளு குத்துச்சுன்னா செருப்பு போட்டுக்கோ. ஓகே, சரி நம்ம டோன் கூட மாத்திக்கலாம். பட் அந்த ஸ்லாங் எப்படி மேம்? நிறைய ஸ்லாங்ஸ் ஆக்சுவலா இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். மதுரை ஸ்லாங்கு, திருநெல்வேலி ஸ்லாங்கு, கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, சென்னை ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இன்னொரு படத்துலயும் அவங்க பேசியிருப்பாங்க அந்த ஏழையின் சிரிப்பிலே, தனலட்சுமி சுபலட்சுமி சூப்பர் பம்பர் குலுக்கல் அப்படின்னு அவங்க அந்த அதே மாதிரிதான் ஓகே பேசினா வரும். நல்லா இருக்கும். அது பேசுறீங்களா? தனலட்சுமி, ஜெயலட்சுமி, சுபலட்சுமி சூப்பர் பம்பர் குலுக்கல். அவங்க அந்த மாதிரி அந்த ஹெட் பண்ணும்போது நம்மளும் அப்படி பண்ணாதான் அந்த டோன் வரும். ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு பிரேக் இந்த இப்படி சொல்லிட்டு யா தம்பி கோட்டை சங்கீதா டைலாக் பேசலாமா? ஓகே. அதுல வந்து சங்கீதா வந்து ஒரு ரவுடி. ஓகே. அதுல ஒரு டைலாக் வந்து மூச்சு விடாம பேசியிருப்பாங்க, அது பேசுறேன். ஏய், நீங்கெல்லாம் 2 பேர் சேர்ந்தா தம் அடிப்பீங்க, 4 பேர் சேர்ந்தா தண்ணி அடிப்பீங்க, 6 பேர் சேர்ந்தா சைட் அடிப்பீங்க, 8 பேர் சேர்ந்தா கூத்தடிப்பீங்க, 10 பேர் சேர்ந்தாதான் ஒரு பஸ்ஸ கொளுத்துவீங்க. ஆனா இந்த பாண்டியம்மா ஒரே ஆளு ஒட்டுமொத்த காலேஜையும் சேர்த்து கொளுத்தி தள்ளிடுவேன்.
எவனாவது என் தங்கச்சிய பார்த்தா உள்ள போ. அப்பா எப்படி மேம் போது? ஏன்னா நீங்க ஜென்ரலாவே ரொம்ப ஒரு காமான அந்த பர்சன் இல்லையா? அப்படியே அந்த ஹை பிச் போகும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் இங்கெல்லாம் அதிரும். ஓகே, நைஸ் நைஸ். நிஜமாவே லாட்ஸ் ஆஃப் ஹக் மேம். சூப்பர். இப்போ ஒரு ரவுடி சங்கீதாவை பார்த்தோம்ல, இதே ஒரு வில்லி மாதிரி சங்கீதா வந்து உயிர்ல நடிச்சிருப்பாங்க. பட் இட்ஸ் ரொம்ப சட்டிலான ஒரு சாஃப்டான வில்லி. அது ஒரு வேரியேஷன் பார்த்துடலாம். சொல்றேன். நான் உன்னோட சந்தோஷமா இல்ல, புரிஞ்சுதா? ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ. பச்சையா சொல்லணும்னா உன்னை எனக்கு பிடிக்கல. நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சனோ அப்படியே இருக்கான் அவன். அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை நான் விரும்புறேன். அவன் மேல பைத்தியமா இருக்க. யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போயிடு. சூப்பர் சூப்பர். எல்லாமே பேசிட்டீங்க. இன்னும் என்ன இப்ப என்னன்னா வந்து திமிரு அந்த மூவில நம்ம ஸ்ரேயா, ஏன்னா அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைலாகே மாறிடுச்சு. எல்லாருமே ரீல்ஸ் கீஸ் எல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஏலே இசுக்கு அந்த டைலாக் ஆக்சுவலா அது நான் பேசுற மாதிரியே இல்ல திமிர். இட் வாஸ் டைரக்டரோட கம்பல்ஷன்ல தான் நான் ஸ்ரேயா டெரிக் பேசினேன். ஆக்சுவலா நான் வந்து மின்னலே பேசியிருந்ததுனால ரீமா செனுக்கு தான் பேச போனேன். ரீமா செனுக்கு வந்து பெருசா கேரக்டர் இல்லை, இது பேசினா நல்லா இருக்கும், உனக்கு நேம் கிடைக்கும், அவார்ட் கிடைக்கும்லாம் அவர் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி பேச வச்சாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் விச் நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு டப் பண்ணேன். அது வரைக்குமே சாஃப்டான கேரக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் தான் டப் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னை வந்து ரகடா வில்லியா ஓகே மாத்தின ஒரு விஷயம். ஓகே, எனக்குள் ஒரு சந்திரமுகி. சூப்பர். டேய் மணி என்னடா இன்னும் மாமா வரலையே? அத்தி அத்தி அத்தி, முகூர்த்தத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் தானடா இருக்கு. போனை போட்டு ஆள லைன்ல புடிடா. மாமோய், 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள நடக்க போற கல்யாணத்துக்கு மாமியார் மாமனாரு பொறுப்பா 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கிய. தாலி கட்ட வேண்டிய மவனுக்கு பொறுப்பே இல்லையே. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிய? ஒரு மருமவ மாமனார் கிட்ட கேட்க கூடாத கேள்விதே. இருந்தாலும் என் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்ல, அதான் கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதிய. நீங்க உங்க மவன் வயசுல இருந்து என்னை மாதிரி ஒரு கட்டைய பார்த்தா உங்களுக்கு ஆசை வருமா வராதா சொல்லுங்க. ஏ வந்தான் பாரு என் சிங்க குட்டி, வந்துதானே ஆவணும். கட்டு மாமா, தாலிய கட்டு. முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. கட்டு மாமா. ரகடான ஒரு லவர் இருந்தாங்கன்னா உங்க அபி இதை பார்த்து என்ன மேம் சொன்னாங்க? இந்த ஐ மீன் அதான் எனக்குள்ளேயும் இப்படியா நான் அடிக்கடி இதை வச்சு மிரட்டுவேன். மிரட்டுவீங்களா? வர வச்சிடாதீங்க. ஓகே ஓகே, அவங்க வெளியில வந்தாங்கன்னா தாங்க மாட்டீங்க நீங்க. சும்மா சொல்லிக்கிறதா வராது. தேவயானி மேம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல 90s எல்லாருக்குமே அது வந்து மனப்பாடமான ஒரு டைலாக், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லலாம். காரக்குழம்பு, வத்த குழம்பு, அது எங்களுக்காக ப்ளீஸ். காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, தக்காளி குழம்பு, புளி குழம்பு. இந்த குழம்பு தூள் எல்லாம் கொடுங்க. வகை வகையா குழம்பு வைக்க கேட்டா ஒரு பாக்கெட் தரீங்க. ஆச்சரியமா இருக்கே. அம்பட்டு குழம்பு, அம்பட்டு ருசி. தேவயானி மேம்க்கு உங்களுக்கு அந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு பாண்டிங் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா த்ரூ அவுட் அவங்களோட ஃபீல்ட்ல நீங்க இல்லாம அவங்க இல்ல, அவங்க இல்லாம நீங்க இல்லைன்னே சொல்லலாம். ஸோ உங்களோட பாண்டிங் எப்படி இருக்கும்? இப்போ வரைக்குமே நல்ல பாண்டிங். ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் பழகுவாங்க. ஷீ இஸ் அ வெரி ஹோம்லி டைப். அதனால எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி நான், அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே எங்களோட ரிலேஷன்ஷிப். இப்போ நிழற்குடைன்னு ஒரு படம் பேசியிருந்தேன், சிலோன் தமிழ் அவங்களுக்கு. ஸோ அந்த ஷோக்கு போகும்போதும் ஷி வாஸ் ஸோ 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 ஹாப்பி. ஹக் எல்லாம் பண்ணி இவ்வளோ நல்லா பேசியிருக்கேன். எனக்கு யூஸ்வலாக அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் டோன் இருக்குது. இந்த படத்தில் வந்து அது இல்லாமல் வேற ஒரு வாய்ஸ் டோன் வந்து நாங்கள் அதை பேசினோம். அது ஷி வாஸ் ஹாப்பி. அப்புறம் இப்போது 3 BHK அந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன்.
தேவயானி மேம்க்கு. இன்னும் 2 படம் இருக்கு மேம் பேசிட்டு இருக்கேன். கோலங்கள் சீரியல்ல இப்போ வந்து அந்த டயலாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஐ வாண்ட் பிரதர் ஐ வாண்ட், அது சொல்ல முடியுமா? I won, brother. I won. You lost, damn it. You lost. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 126221 புதுதில்லி செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்ஃபாரத்திலிருந்து 10 மணிக்கு புறப்படும். यात्रीगण कृपया ध्यान दीजिए, गाड़ी नंबर 126221 नई दिल्ली जाने वाली तमिलनाडु एक्सप्रेस 10 बजे प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी. Passengers, your kind attention please. Train number 12621 Tamil Nadu Express bound for New Delhi is scheduled to depart from platform number 5 at 10 p.m. உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோள்ல சாஞ்சி அழணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். I want to make love to you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளோதான். இட்ஸ் அ கேர்ள் திங். சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு பொண்ணா இருந்து பாருங்க. ஸோ எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டைலாக்ஸ் நான் ரிப்பீட் மோட்ல நான் கேட்டதுக்குமே நீங்கள் வந்து எனக்கு வந்து பண்ணி காமிச்சிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். உங்களோட ப்ரெசன்ஸ் இதே மாதிரி நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட குரலை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கலாட்டா டீமுக்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Periyar Maniamai Institute of Science and Technology Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. Nakshatra Carbon Free Agarbattis.